3,40,000 பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. 3,30,000 பார்த்தீங்கன்னா இந்த ஈச்சர் டிராக்டர் பார்த்தீங்கன்னா தராங்க. 2,20,000 பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. டிராக்டர் உலகம் நேயர்களுக்கு வணக்கம். இப்போது பழைய டிராக்டர்ஸ் சேல்ஸுக்கு வந்துருக்குங்க. சேல்ஸுக்கு வந்த டிராக்டரோட கண்டிஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, மாடல் என்ன, ப்ரைஸ் என்ன அப்படின்றத சுற்றி காமிக்கிறேன், நீங்களே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க வண்டின்னு பார்க்கும்போது மகேந்திராங்க 585 DI. இது மாடல்னு பார்க்கும்போது 2017 மாடலுங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பம்பர் இருக்குது. ஃப்ரண்ட்டு டயர் சைஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கலாங்க. மகேந்திரா 585 DI பூமி புத்ரா. சென்ட்ரி ஷிஃப்ட் உள்ள கியர் பாக்ஸு. பேக் டயர் சைட்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். மோஸ்ட்லி ஆனால் தேஞ்சிருச்சு. ஹைட்ராலிக் எந்த அளவுக்குன்னு பாருங்கள். ஊக் பெட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. பேக் டயர் சைஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் நீங்களே. பெயிண்டிங்கள் நல்லா தான் இருக்குது. எந்த அளவுக்கும் ஒன்றும் ஓட்ட அந்த தேய்மானலாம் எதுவுமே இல்லைங்க. 4 சிலிண்டர் உள்ள வண்டிங்க இது. இது பார்த்தீங்கன்னா லோ ஐ. இது வந்து பார்த்தீங்கன்னா லோ ஐ வந்து பார்த்தீங்கன்னா கீருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மகேந்திரா 585 DI பூமிபுத்ரா டிராக்டர் பார்த்தீங்கன்னா 2018 மாடலுங்க. இதோடைய ப்ரைஸ்னு பார்க்கும்போது 3,40,000 பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. 2017 மாடலு. ஸோ சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த மகேந்திரா டிராக்டர் வாங்கணும்னு நினச்சின்னா வீடியோவில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக இருக்க டிராக்டர்ஸ்னு பார்க்கும்போது ஈச்சருங்க 485 2021 மாடலு ஈச்சர் வண்டிங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பம்பர் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு டயர் சைஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாங்க. ஃப்ரண்ட்டு டயர் கண்டிஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். பேக் டயர் சைஸ் பார்க்கலாம். பேக் டயர் சைஸ் பார்க்கும்போது 14 டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க. கியர் பாக்ஸ்னு பார்க்கும்போது சென்ட்ரல் ஷிஃப்ட் கியர் பாக்ஸ் அதில் கொடுத்துருக்காங்க. பவர் ஷேரிங் பார்க்கும்போது பவர் ஷேரிங் கொடுத்துருக்காங்க. இன்ஜினோட கண்டிஷன்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாங்க. மூணு சிலிண்டர் உள்ள வண்டி. பேக் சைடில் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கலாங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்க்கும்போது டாப்பு பார்த்தீங்கன்னா இதிலே அட்டாச் வந்துருச்சு. அது இரும்பு டாப்புங்க. லைட்டாக கொஞ்சம் துரு பிடிச்ச மாதிரி இருக்குது. மற்றபடி நல்லாயிருக்கு. மக்காடெலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்க. நல்லா தான் இருக்குது. இந்த ஈச்சர் 485 டிராக்டர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரைஸ்னு பார்க்கும்போது 2021 மாடலுங்க. இது 3,30,000 பார்த்தீங்கன்னா இந்த ஈச்சர் டிராக்டர் பார்த்தீங்கன்னா தராங்க. சப்போஸ் இந்த ஈச்சர் டிராக்டர் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ இருக்க நம்பர் கால் பண்ணி வாங்கிக்கலாங்க. அடுத்ததாக சேல்ஸ்க்கு இருக்க டிராக்டர்னு பார்க்கும்போது நியூ ஹோலண்ட் 4710 2016 மாடலுங்க. ஸோ வண்டியோட கண்டிஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மக்காடு கொஞ்சம் லைட்டாக துரு பிடிச்ச மாதிரி தாங்க இருக்குது. ஃப்ரண்ட்டு டயர் சைஸ் ஃப்ரண்ட்டு டயரோட கண்டிஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம் லைவாக. பம்பர் இல்லைங்க, டாப் இல்லை. பேக் டயர் சைஸ் எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. சைட் ஷிஃப்ட் உள்ள கியர் பாக்ஸுங்க. இந்த நியூ ஹோலண்ட் டிராக்டரில் பார்த்தீங்கன்னா 8 ஃபார்வர்டு 8 ரிவர்ஸ் கொடுத்து சிங்க்ரோ ஷட்டில் கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது இது மட்டும் பார்த்தீங்கன்னா சிங்க்ரோ ஷட்டில் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். 8 ஃபார்வர்டு 8 ரிவர்ஸ் ஈஸியாக பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேலர்லாம் யூஸ் பண்ண ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட டிராக்டர்ஸாக பார்த்தீங்கன்னா வண்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்டோமேட்டிக்னு ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குங்க. லிஃப்டோமேட்டிக்னு பார்க்கும்போது நம்ம ஹைட்ராலிக்கே நம்ம ஒரு பொசிஷனில் செட் பண்ணி விட்டோம்னா அதுவே பார்த்தீங்கன்னா சரி சமமாக உழுது நல்லா ஈஸியாக கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிடிஓ ஸ்பீடுன்னு பார்க்கும்போது 2 பிடிஓ ஸ்பீடு இருக்குது. 540 இது 540 எக்கனாமிக் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுதான் பிடிஓட ஒரு கண்ட்ரோல் வால்வு. பிளாட்ஃபார்ம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நீங்களே. ஸ்டேரிங் பார்க்கும்போது பவர் ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்காங்க. 4710. பேக் டயர் சைஸ் எந்த கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மக்காடெலாம் நல்லா தாங்க இருக்குது. ஸோ இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா நியூ ஹோலண்ட் 4710 2016 மாடலு. இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்க்கு எவ்வளோ வந்துருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2,20,000 பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இந்த நியூ ஹோலண்ட் டிராக்டர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு நம்பர் கால் பண்ணி வாங்கிக்கோங்க.
ஸோ உங்களுடைய கரெக்டான லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது விழுப்புரம் டு சென்னை போகிற பைபாஸுங்க. விழுப்புரம் டு சென்னை போகிற பைபாஸில் தான் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஷோரூம் அமைஞ்சிருக்கு. ஷோரூம் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் டிராக்டர்ஸுங்க. இவங்களோட பார்த்தீங்கன்னா பழைய டிராக்டர்ஸ் இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா த்ரெஷர் மிஷின் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க. த்ரெஷர் மிஷினுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக இவங்க தான் பார்த்தீங்கன்னா டீலர் எடுத்துருக்காங்க. தர்மபுரி மட்டும் இல்லை. இது இல்லாமல் சக்திமான் ரொட்டவேட்டரும் இவங்க வச்சுருக்காங்க. சக்திமான் ரொட்டவேட்டர் எல்லாமே விஎஸ்டி பவர் வீடர்ஸு பவர் டில்லர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதான் பார்த்தீங்கன்னா இந்த த்ரெஷர் மிஷினு. இந்த த்ரெஷர் மிஷின் A to Z எல்லா தானியங்களும் போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். விஎஸ்டி மிஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே நிறுத்தி வச்சுருக்காங்க, பார்க்கலாங்க. இது எல்லாமே பவர் டில்லர்ஸு. சப்போஸ் நீங்கள் யாருன்னா அந்த விஎஸ்டி மிஷின்ஸ்லாம் வாங்கணுச்சுன்னா வீடியோ நம்பர் கால் பண்ணி வாங்கிக்கலாம். அது மாதிரி த்ரெஷர் மிஷினை வேணுன்னா கூட வாங்கிக்கலாங்க. மிஷினோட கம்பெனி பேர்னு பார்க்கும்போது விஸ்வகர்மா. பெஸ்ட் குவாலிட்டி நியூ விஸ்வகர்மா. மெட் இன் இந்தியா தாங்க, இந்தியாவில் தான் ரெடி பண்ண த்ரெஷர் மிஷினு. ஃபேனுன்னு பார்க்கும்போது 4 ஃபேன் பார்த்தீங்கன்னா இந்த த்ரெஷர் மிஷினில் கொடுத்துருக்காங்க. சத்தியமான் ரொட்டவேட்டர்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது புதுசாக லான்ச் பண்ணிக்கிற ஒரு ரொட்டவேட்டருங்க. இந்த ரொட்டவேட்டரில் பார்த்தீங்கன்னா மற்ற ரொட்டவேட்டரில் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸும் பார்க்கும்போது 1.5 இன்ச் தான் கொடுப்பாங்க. ஆனால் இதில் பாருங்கள் ஒரு கையே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போயிட்டு வருது, அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இதோடைய பேரே பார்த்தீங்கன்னா சக்திமான் ரொட்டவேட்டரோட ஐ கிளியரன்ஸ் ரொட்டவேட்டர் தான் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியே கொடுக்குறாங்க. ஏன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 இன்ச் அளவுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்க்கும்போது எக்ஸாம்பிள் நீங்கள் எப்படிப்பட்ட சேத்துல நீங்கள் ஓட்டாலுமே பார்த்தீங்கன்னா சேர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்காது. பிடிச்சாலும் பார்த்தீங்கன்னா அதையும் ஆட்டோமேட்டிக்காக விழுந்துருங்க. நம்ம விவசாயி பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டு இருக்கும்போது நம்ம இறங்கிட்டு வந்து அந்த மண்ணை பார்த்தீங்கன்னா தள்ளி விடணுன்ற அவசியம் இல்லை. இதனால் உங்களுக்கு பிளேடோட தேய்மானன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாகும். டீசல் பார்த்தீங்கன்னா டிராக்டரோட டீசலும் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக தருங்க. இதனால் உங்களுக்கு டைமிங் கொஞ்சம் மிச்சமாகும். ஸோ அந்த ரொட்டவேட்டர் தான் பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க கம்மியான விலையில் கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் இதுக்கு இந்த ரொட்டவேட்டர் நீங்கள் வாங்குறதுக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லோன் வசதி பண்ணி தராங்க, அதுவும் கம்மி வட்டியில். இது இல்லாமல் ப்ளஸ் முக்கியமான விஷயம் பார்க்கும்போது இதுக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டுங்க. நீங்கள் பழைய ரொட்டவேட்டர் வச்சுருந்தீங்கன்னா அந்த ரொட்டவேட்டர் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த புது ரொட்டவேட்டர் வாங்கி போகலாம். ஸோ அதை மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ரொட்டவேட்டர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் பழைய ரொட்டவேட்டர் கொடுத்துட்டு புது ரொட்டவேட்டர் வாங்கணும்னு நினச்சாலும் வாங்கிக்கலாம். இதோடைய அடின்னு பார்க்கும்போது 6 அடி உள்ள ரொட்டவேட்டருங்க. இது கியர் பாக்ஸ்னு பார்க்கும்போது மல்டி ஸ்பீடில் கொடுத்துருக்காங்க. 6 அடி உள்ள ரொட்டவேட்டர். பிளேடுன்னு பார்க்கும்போது 42 பிளேடுங்க. சப்போஸ் நீங்கள் எதனா ரொட்டவேட்டர் வாங்கணும்னு நினச்சினா வாங்கிக்கலாம். நாங்கள் காமிச்ச எல்லா பொருளுக்குமே பாருங்கள், அதாவது விஎஸ்டி மிஷின் எடுத்தாலும் சரி, இல்லை விஸ்வகர்மா அந்த த்ரெஷர் எடுத்தாலும் சரி, இல்லை சத்தியமான் ரொட்டவேட்டர் எடுத்தாலும் சரி, இல்லை டிராக்டர் எடுத்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இஎம்ஐ வசதி உண்டுங்க. டவுன் பேமெண்ட்டுன்னு பார்க்கும்போது மினிமம் 20,000 ரூபாய் கட்டிங்கன்னா அந்த டிராக்டர்ஸ்லாம் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். இமான் பேலர்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு யாராவது பேலர் வாங்கணும்னு நினச்சா கூட கால் பண்ணி வாங்கிக்கலாம். இவங்களோட டீலர் பேர்னு பார்க்கும்போது ஸ்ரீராம் டிராக்டர்ஸுங்க. சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் யாராவது வாங்கணும்னு நினச்சினா வாங்கிக்கலாம். இவங்களுடைய ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் தான் இருக்குது. விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் டு சென்னை போகிற ஹைவேயில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஷோரூம் இருக்குங்க. இன்னும் இதை மாதிரி உங்களுக்கு எதை மாதிரி வீடியோலாம் எடுத்து போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.